ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இது எப்போ எடுத்த வீடியோன்னு முதல்ல சொல்கிறேன். நாங்கள் வந்து கச்சிராம்பட்டியில் இருந்தப்போ எடுத்த வீடியோ. எனக்கு வந்து 2-3 நாளாகவே உடம்பு சரியில்லையா, அதனால் வந்து வீடியோவே நானும் எடிட் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள், என்னோடய குரல்லே வந்து அப்படியே தொண்டை கட்டி போய்தே இருக்குது. எங்கள் மாமா அப்புறம் வந்துட்டு மதியத்துக்கு வந்து பூரி கேட்டாங்களா, பூரி இதே நான் தான் பண்ணேன். பூரி சுட்டுட்டு தேங்காய் சட்னி வச்சேன். அதுவே இடியாப்பம் வந்து அவிக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்து இடியாப்பம் சாப்பிட பிடிக்கும். ஆனால் அது வந்து புளியிறது கஷ்டமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பிடிக்காதா. எங்கள் அம்மா அது ஈஸியாக பண்ணிடுச்சு. ஒரு வடை சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு அடுக்கில் மட்டும் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு வடை சட்டிக்குள்ளேயே அந்த தட்டை வச்சு டக்குன்னு அவிச்சு முடிச்சிருச்சா. சரின்னு சொல்லிட்டு அவிச்சு முடித்தோடனே, அம்மா இருமா நான் எடுக்கிறேன்னு போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே இடியாப்பம் நல்ல விலைக்கு கொடுக்க தெரிஞ்சு துணியோட அதுக்கு 2 திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை எடுத்துருச்சா. எங்கள் ஹயிறு குட்டி அதுக்கு மேலே சேட்டை, உப்பை கொட்டுறது. அதுக்கப்புறம் பூரி சுட்டு வச்சுருந்தோமா ஃப்ரெண்ட்ஸ், அது பூரி என்னன்னு தெரியல, எண்ணெயாக குடிச்சிருச்சு. அந்த பூரியை பிச்சு நிறையா பீஸை வாய்க்கில் வச்சுட்டா. அப்புறம் அது ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு அந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து இடியாப்பம் சாப்பிட்றதுக்குள்ளாட்டியுமே போதும் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து என் தங்கச்சி வந்து சென்னை போகிறாள். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கே எங்கள் ஊருக்கு வந்துடுவோம், மேலாவளவுக்கு வந்துடுவோம். இப்போதான் அதனால தான் எங்கள் மாமா வந்திருக்காங்க, எங்களை கூட்டி வரதுக்கே வந்திருக்குறாங்க. இடியாப்பத்தை சாப்பிட்டு பூரி லெமன் ரைஸ் இருக்குது, அதுகளை மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதே எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இடியாப்பத்தில் கொஞ்சமாக தேங்காய், லைட்டாக சர்க்கரை, நிறையா சர்க்கரை போடக்கூடாது, நல்லா இருக்காது. அந்த சர்க்கரை மட்டும் இந்த தேங்காய் டேஸ்ட்டோட அங்கனைக்கு ஒன்று ஒன்றா கிடக்கணும், அப்படி சாப்பிட நல்லாயிருக்கும். நான் வந்து எப்பயுமே அப்படின்னு சாப்பிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, எனக்கு வந்து இந்த வாழைப்பழம் வச்சு சாப்பிட பிடிக்காது. இப்போ சாப்பிட்டு வந்து சென்னை கிளம்பிட்டாங்க மேடம். இந்த என்ன ஆம்லேட் இவ்வளோ பெப்பர் போட்டு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். முட்டை மூக்கு ஒழுகுதா, அதனால பெப்பர் மட்டும் பாருங்கள். முட்டை ஃபுல்லாக பெப்பர் தான். இது வந்து பெப்பர் முட்டை. ஹைரா சும்மா இருக்கணும், முட்டை அவ்வளோ பெப்பர் போட்டு வச்சுருக்கா, அதெல்லாம் தொட்டைன்னு வச்சுக்கவே காரமாக இருக்குது. எங்கே போய்கிட்டு இருக்க பாருமா, சூடு இப்போதே கரண்டியில் வச்சு சட்டியிலேருந்து இறக்கி வைக்கிறாலும் இந்த பிள்ளை போகிறத பாரு. தூக்குமா வாமா. லெமன் ரைஸு, முட்டை. இன்னொன்று சாப்பிடு. இங்கே பாருங்களே, முட்டை நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம். பெப்பர் முட்டை நான் மூடி வச்சுக்கிறேன், நீ வந்து சாப்பிடுவா. அதுவும் கீழே விழுகுது, சூடு செம்ம சூடு. என் தங்கச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பே ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் எடுக்க போயிட்டாங்க. மேடம் சென்னைக்கு இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. 8:15 வந்து பஸ்ஸு புக் பண்ணியிருக்காங்களாம், 8:15. அதனால் இங்கேருந்து ஒரு 6:30 போல் கிளம்புனா கூட கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் 5 மணி 5:30 போல் கிளம்புறோம்னால ஃபோனு தூக்கி போட்டாலே இந்த பிள்ளை. ஏம்மா இலையில ஏமா சாப்பிட வச்சு, இலையை சாப்பிட பரவாயில்லையா, பிஞ்சு போய் கிடக்குன்ற. இல்லைம்மா உனக்கு வர்றியா, அம்மாட்ட வர்றியா? சரி வா. ஹைரு பாய் சொல்லு. நீங்களும் சென்னை போகிறீங்களா? என்ன பாய் சொல்கிற? பாய் பாய் ஹைரா அவிய பார்த்து போயிட்டு வா. அம்மா உன் விளக்குல இருந்து பசேத்தி விட ஆரம்பிச்சு. பாய். சித்திட்ட காசு கொடுத்து விடுமா, சித்திட்ட கொடுத்து விடு. கொடுத்துட்டா. சேட்டை பண்ணாத ஹைரா.
ம் குடு 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 உனக்கு கொடுக்குறாள் விடல. நீ என் தங்கச்சி போயிட்டு வர ஒரு 2 மாதம் ஆகுமா? பொங்கலுக்கு வருவியா பவி? என்ன சொல்கிற? பொங்கலுக்கு 5-6 நாள் லீவ் விடுவாங்கல்ல. பாய்டா பார்த்து போயிட்டு வா. கரண்ட் வந்துருச்சு. இருட்டா இருக்க மாதிரி. என்ன சித்தி அம்மாவி? சித்தி 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 நீ கொஞ்சம் முன்னாடி கிளம்பிடணும் பவி. இருட்டு நேரத்தில் பார்த்து போயிட்டு வா தங்கச்சி. ம் பவி போயிட்டு கால் பண்ணு. பாய். சார்ஜர் எடுத்துட்டு எடுக்க மாட்டேன். கடைசி நேரத்தில் என் தங்கச்சி சார்ஜர் மறந்துட்டாங்களா, அதனால எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காள். சரி ஹைரு பாய் சொல்லு சித்திக்கு. ஹைரா பாய் சொல்லு. பார்த்து ஒழுங்கா போய்ட்டு சொல்லு. டாட்டா. சூப்பர். டாட்டா 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 டாட்டா. பாய் பாய். பார்த்து போயிட்டு வா பைத்ரா. பார்த்து கிராஸ் பண்ணி போல. பாய். ஐரா சரி பார்த்து போயிட்டு வாங்க. பாய். ம் சரி பார்த்து போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாழ. பவி பாய். ஆ சரி பவி. ஹாய். சரி போய்ட்டுறோம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஒரு வாரம் கழிச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா எங்கள் அம்மா மட்டும் தனியாக இருக்கா. என் தம்பியும் வேலைக்கு போயிட்டியான், என் தங்கச்சியும் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டால. இப்போ நானும் ஹைராவுமே ஊருக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா மட்டும் தனியாக இருக்கும். வந்தாச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் அங்கே இருக்க 2 நாள் இங்கே வந்துடும். ஹாய் உடனே ஹாய் சொல்லிடுவாங்க. அம்மா தானே ஆச்சரியம். ஹைரு ஹைரா அடுத்து எப்போ அம்மா வீட்டுக்கு போவான்? ஹைரா அடுத்து எப்படா போவான்? இழுக்க மாட்டான். பாய் பாய் ஹைரா. பாய் பாய். சாப்பிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் வர்றப்பயே ஹைராவுக்கு வந்து இட்லியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். காய் இட்லி சாப்பிடுவாங்க மேடம். காய் இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டா. 4 வாய் சாப்பிடுவா. 1 வயசு ஆயிடுச்சு. நான் 4 வாய் தான் ஹைரு சாப்பிட்றான். எங்கள் அம்மாச்சி வந்து வயலுக்கு கிளம்பிட்டாங்க. நீ நானும் ஹைருந்தேன். என்ன மண்டைய ஆட்டுறியே? வே ஹைரா அம்மாச்சிட்ட பேசுனியா பேசலையா? அங்கே மேடம் ரொம்ப ஜாலியாக தெரிஞ்சாங்க. வீட்டில் போக வெளியில் வர்றதுக்கு ரவுண்ட் அடிச்சு போடுவா அம்மாச்சி வீட்டுக்குள்ள. ஏய் ஹைரா. ஹைரா சாப்பாடு கூட தள்ளி விட்றாத.
ஃப்ரெண்ட்ஸ் கூடைக்கிலேருந்து வடையை தூக்கிட்டு வந்திருக்கா. அம்மா கொடுப்பா, அம்மா கொடு, கொடு, கொடுக்க மாட்டேன். வடையை கிட்டன்னு ஓடி போயிட்டாமாச்சு. வாங்கி வைங்கம்மாச்சு, திண்டு விட்றாம. சேட்டை பண்ணாத ஹைரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து ஹைராவும் நானும் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பாவுக்கு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஹைரா ஹாய் சொல்கிறா. ஹாய் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லு. ஓகே ஓகே போதும். ஹைராவோட டானிக்கு எதையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். ஹைரோவுக்கு அங்கே போயிட்டு நல்லாவே சளி பிடிச்சிக்கிடுச்சு. நல்லா சளி பிடிச்சிக்கிடுச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் மொட்டை எடுத்துகிட்டு எங்களுக்கு கொஞ்சம் முடிய வந்துருச்சு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஹைராவோட டானிக்கு எதையும் எடுத்து வச்சு கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இந்த கவரு ஃபுல்லாக கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்தாச்சு. இது வந்து ஃபீவர் செக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கிரேப் வாட்டரு, சளி டானிக்கு, காய்ச்சல் டானிக்கு, சத்து டானிக்கு, எல்லாத்துக்குமே எல்லாமே இப்போ எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டாந்தாச்சு. வந்துட்டு வந்து ஹைராவுக்கு வந்து இட்லி, ஹைருக்கு வந்து இட்லியெல்லாம் ஊற்றி பண்ணியாச்சு. அடுத்து வந்து மதியத்துக்கு வந்து ஹைராவுக்கு வந்து கீரை சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க போகிறேன். கும்முட்டி கீரை இருக்குது வீட்டில். அதில் கொஞ்சமாக பருப்பு போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு, எங்கள் வீட்டிலே குக்கர் எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். குட்டி குக்கர் 1.5 லிட்டரு குக்கர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதை வந்து மறந்துட்டு வந்துட்டேன். நீ வந்து இங்கே ஒரு 5 லிட்டரு குக்கர் இருக்குது, பெரிய குக்கரு, நீ அதிலே சமைக்க. ஏய் வாயில் வைக்காத, ஏன்னா இதே சமைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிடல, நானும் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லா சமையல் பாருங்கள். ஹைரா பிறந்தநாளுக்கு டெக்கரேஷன் பண்ண கழுவி ஃபுல்லாமே சுடுநீர் காற்று இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் போய் எடுத்து விட்டாச்சு. அந்த இது லெட்டர்ஸ் மட்டும் இருக்குது. ஹைரா ஹைரா ஹைரு டானிக்கு எடுத்து எல்லாத்துக்கும் விடு விடு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி காலையிலேயே ஊருக்கு வந்துட்டோம்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல. வந்துட்டு ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். பாத்திரம் விளக்கலாம்னு பார்த்தா தண்ணியே சுத்தமாக இல்லை. தண்ணி வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து ரீசெண்டாக வரவே இல்லையா, 2 நாள் பக்கம் வரலையாம். அதனால் வெளியிலேருந்தே தண்ணி மாட்டுக்கெலாம் தூக்கிட்டு வந்துருப்பாங்களோ இருக்குது. இப்போதே ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சேன். மியா மியான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கவும், ஆட்டுக்குட்டிக்கு வந்து நீச்சல் தண்ணி இருந்துச்சா, சோறு அடித்த தண்ணி அதே வச்சேன். அவங்க வந்து குடிச்சிட்டாங்க தண்ணி. இப்போ இவங்க 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் காலையிலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுலேருந்து கரண்ட்டும் இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னாண்டா, எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து முளைப்பாரியப்போ ஒரு ரோஸ் செடி வாங்கினேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பூ பூத்துச்சு. அது பூவோடு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் விரிஞ்சிச்சு. இப்போ 2 பூ பூத்துருக்கு. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்களே, ஒரு மொட்டு இருக்குது, 2 பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்களே, பூவோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இந்த செடி வாங்குறப்போ ஒரு பூவுமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி வா போங்க, வா காமிச்சாச்சு. ஓடியாந்துருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைப்பே காஞ்சி போய் கிடக்கு. ஆமாம்மா, இன்னும் எங்கள் தாத்தா அம்மாச்சி வயலுக்கு போயிட்டு வரல. மாடு தண்ணி காமிக்காமல் கிடக்கு. ஹைருக்கு வந்து கீரை சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு நீ தாளிக்கணும் பார்த்தே தூங்கி. கரண்ட்டு இல்லாமல் இருக்கிறதுனால செம வெக்கையாக இருக்குது. இங்கே பாருங்களே, ஹைருவை வந்து நிச்சயம் நான் குளிப்பாட்டலாம்னு இருக்கேன். என்னாச்சு வெக்க தாங்கலையா?
இதே ஹைரா பாப்பாவுக்கு கொஞ்சம் வச்ச கீரை கூட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீரை ஹைரா குட்டி வந்து எங்கள் அம்மாச்சியோட வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கவே இல்லை. எடுத்துகிட்டு போய்